வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 17 டிசம்பர் ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். கிளைமேட் ஆஃப் இன்ஆக்ஷன், அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அதாவது யூஎனோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து மேட்ரிட் ஸ்பெயினில் நடந்து முடிஞ்சுது. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஷுட் நாட் டேக் கம்ஃபர்ட் ஃப்ரம் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் அ லோ பெர் கேபிட்டா கார்பன் எமிட்டர். அதாவது லோ பெர் கேபிட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஸோ வந்து ஒவ்வொரு இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து எமிட் பண்ணுறது வந்து மற்ற நாடுகளோட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக எடுத்துக்கூடாது. இன்னும் வந்து எப்படி அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. If climate change is the defining issue of the century, the UN conference in Madrid failed miserably in galvanizing action to address it. கேல்வனைசிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டம்ளரில் தண்ணி கொண்டு போகிறோம், தண்ணி கொட்டிருச்சு அப்படின்னா, ஐயோ தண்ணி கொட்டிருச்சு வழிக்கு விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துடைக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து கேல்வனைசிங் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையோட என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றம் அதை தான் சொல்கிறாங்க, கிளைமேட் சேஞ்ச் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து யூஎன் அதுக்கு தான் வந்து யூஎன் வந்து இந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸே வந்து மேட்ரில் நடத்துகிறாங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து மக்கள் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கிளைமேட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி எந்த ஒரு தூண்டுதல் விதமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது கொடுக்கறதுல இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. This year's outcome is all the more depressing because nearly 200 delegates representing rich and poor countries had the benefit of new scientific reports from the Intergovernmental Panel on Climate Change, warning of near certain catastrophic consequences of inaction, and an analysis from the UN Environment Program on the gap between current greenhouse emission and the limit over the coming decade. அதாவது டிப்ரெஸிங் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மனசோர்வு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ரொம்ப தளர்ந்து போய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். கேட்டஸ்ட்ராஃபிக் அப்படின்னா ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் கேட்டஸ்ட்ராஃபிக் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதாவது இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து போன வருஷத்தோட வந்து இந்த வருஷத்தோட அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு மனசோர்வு அடைகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டு அவங்களால எடுக்க முடியாது. ஆனால் வந்து யூஎன் வந்து அவங்களுக்காக வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நாட்டில் வந்து என்னென்ன கிளைமேட் சேஞ்ச் மாற்றம் நடக்குது, அதனால் என்னென்ன பேரழிவு வரும், ஸோ அவங்க வந்து இன்னும் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எப்படி வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்தலாம், அதே மாதிரி வந்து எப்படி வந்து கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ரிப்போர்ட்லாம் வந்து யூஎன் வந்து அந்த நாட்டுக்கு வந்து அவங்க நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்தந்த நாடு வந்து ஈஸியாக கிடைக்காது. ஆனால் வந்து அந்த நாட்டுக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட 200 நாட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த நாட்டுக்கெலாம், ஏழை எளிய நாட்டுக்கெலாம் வந்து, பணக்கார நாட்டுக்கெலாம் பிரச்சனை இல்லை, ஏழை எளிய நாட்டுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த ரிப்போர்ட் மூலிமா வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Eventually, in Spain, the conference of the parties to the Paris Agreement degenerated into an unproductive wrangle over establishing a market system to trade in carbon credits earned through reductions in emissions, with some countries eager to cash in on poorly audited emission savings from the clean development mechanism of the Kyoto Protocol that preceded the Paris Pact. அதாவது ரேங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரேங்கிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதாவது ஸ்பெயினில் வந்து இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பாரிஸில் நடந்துச்சு. அங்கே வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து அவங்க எவ்வளோ வந்து கார்பன் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்பனை வந்து ஒரு கிரெடிட்டாக கொடுக்கலாம். ஸோ அதன் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து வர மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சாங்க. ஆனால் அதில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அதனால் வந்து இன்னும் ஒரு முடிவே எடுக்க முடியல. இது அந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா, இல்லை வந்து ஏற்கனவே அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அதில் இது பண்ண மாதிரியே வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிறதுலேயே வந்து ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
Such harsh trading stands in contrast to the real losses from extreme weather events that climate vulnerable countries, India included, are facing with frightening regularity. Even insured losses worldwide during 2017 and 2018 together stood at a record $225 billion, while the bulk of the destruction had no such risk cover. அதாவது இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் மூலிமா நிறையா வந்து ஒரு பேரழிவு நடந்துகிட்ருக்கு. அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த கார்பன் கிரெடிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த கிளைமேட் வல்னரபிள் கண்ட்ரிஸ் அப்படின்னா வந்து கிளைமேட்டால் ரொம்ப பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ் இருப்பாங்களே, இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இந்த கிளைமேட்னால நிறையா எவ்வளோ ஒரு நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2017-2018 மட்டும் $225 பில்லியன் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அது வந்து நான் இன்சூரபிள், அதாவது அந்த மாதிரி அழிவுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்சூரன்ஸுமே கவர் இல்லை. ஒரு இழப்பீடு இழப்பீடே வந்து தர முடியாத ஒரு அழிவு அது அப்படின்னு சொல்கிறாங்க. These dire data should have imbued the climate negotiations with urgency and purpose, but the final declaration was desultory, merely expressing serious concern of the emissions gap in seeking to limit temperature increases to 1.5 degrees Celsius. அதாவது டயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இம்பியூடு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது, இன்ஸ்பயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இம்பியூடு அப்படிங்கிறது. டிசல்ட்ரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திட்டம் இல்லாமல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை தான் டிசல்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த டேட்டா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது இந்த டேட்டா. ஆனால் வந்து அந்த டேட்டா வந்து இந்த கிளைமேட் நெகோஷியேஷன்ஸ், அதாவது இந்த கிளைமேட்டை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிக்காமல், அது வந்து எவ்வளோ அர்ஜென்சியாக வந்து அந்த கிளைமேட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊக்குவிக்கணும். ஆனால் வந்து அது அப்படி பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட் ஆஃப் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அது வந்து அந்த விட்ட அறிக்கை வந்து ஒரு தெளிவான திட்டமே இல்லாமல் இருக்குது, எதுக்குமே வந்து யூஸ் இல்லாமல் ஒரு திட்டமாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருக்கணும். ஆனால் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த திட்டம் வந்து ஒரு தெளிவான திட்டம், ஒரு பர்பஸே இல்லாத மாதிரி இருக்குது. வெறும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபேக்ட்ரிஸ் இதுலேருந்து வர எமிஷன்ஸ்லாம் மட்டும் கம்மி பண்ணுவோம். வெறும் 1.5 டிகிரிஸ் மட்டும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் இது பண்ணாமல் கம்மி பண்ணும். அந்த மாதிரி தான் வந்து அறிவிக்கை விட்டுருக்காங்களே ஒழிய மற்றபடி ஒரு நல்ல நடவடிக்கையை வந்து அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. Climate negotiators might have tossed the more intractable questions, raising $100 billion a year from 2020 for developing countries, creating a strong framework to address loss and damage from climate events, and transferring technology to poorer countries on reasonable terms to the next conference a year later. But they cannot avoid rising pressure from civil society in several countries for concrete action. அதாவது இன்ட்ராக்டபுள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது இந்த கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ், அதாவது அவங்க பேச்சுவார்த்தை இந்த பிரச்சனை வந்து இப்போ பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சில பேர்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கேள்வியை வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 2020 டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து $100 பில்லியன் வந்து கொடுத்து அவங்க கிளைமேட்னால் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு வந்து ஈடு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏழை நாடுகள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வழிவகை செய்து அவங்க நாட்டையும் வந்து இந்த பிரச்சனைலேருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷ கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து மக்கள், சிவில் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நிறையா நாட்டிலேருந்து மக்கள் வந்து இது வந்து இப்போ ஒரு சில நாட்டில் மக்கள் வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் பண்ணுறோம், இப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நம்பிக்கை வரல. அதனால் அவங்க வந்து ஒரு கான்க்ரீட் ஆக்ஷன், ஒரு நல்ல நடைமுறையை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. One of the models that will be closely studied is the Green Deal that has been announced by the European Commission with binding targets for member nations to cut emissions by at least 50% by 2030 and go net zero by 2050. அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கியமான ஒரு தீர்வாக வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து ஒரு டீல் கொண்டு வந்திருக்காங்க, க்ரீன் டீல் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த யூரோப்பியன் நேஷன்ஸில் வந்து இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே இப்போ எவ்வளோ கார்பன் எமிஷன் பண்ணுறாங்களோ அதை விட 50% வந்து கம்மி பண்ணணும். அது இல்லாமல் 2050 வந்து 0 கார்பன் எமிஷன் வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து அந்த க்ரீன் டீலோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வந்து மற்ற நாட்டிலையும் வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This approach could potentially make the EU the leader in global climate action, and China will take longer to aspire அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இந்த இது கொண்டு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் தான் வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கிறதுல வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும், ஒரு தலைவனாக இருக்கும் எல்லாத்துக்கும். இது யூஎஸ் வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கே வந்து விரும்பலை. அதே மாதிரி சைனா வந்து இது வந்து ரொம்ப இந்த திட்டத்துக்கு வந்து கொண்டு வர ரொம்ப ஆசைப்படுது. ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆகும் சைனா கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. India's own status as a low per capita carbon emitter offers little comfort as its overall emissions are bound to grow. அதாவது இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கார்பன் எமிஷன் வந்து கம்மியாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து இன்னும் நாட்கள் போக போக அது வந்து இன்னும் அதிகம்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. With a low base compared to other major nations, it may achieve its initial voluntary targets under the Paris Agreement, but a shift away from fossil fuels is inevitable in the longer term. Inevitable அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து மற்ற நாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அந்த கார்பன் எமிஷனில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. பாரிஸ் அக்ரிமெண்ட் படி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கார்பன் எமிஷனில் வந்து இந்தியா வந்து கம்மியாக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து லாங்கர் டேர்மில் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணாமல் மற்ற அந்த கார்பன் எமிஷனை வந்து இன்னும் கம்மி பண்ணுறதுலாம் வந்து ஒரு முன்னோடியாக இந்தியா வந்து திகழணும். அப்போ தான் வந்து இந்த நடைமுறையெல்லாம் இது பண்ணால் தான் வந்து இந்தியாவில் வந்து அந்த கார்பன் எமிஷன்லாம் வந்து கம்மியாகி இந்தியாவில் அந்த பருவநிலை மாற்றத்தினால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As it prepares to face calls for higher ambition in 2020 and beyond, India has to involve its states in mitigation and adaptation efforts. மிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான தீங்கு விளைவிக்கும் விதமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம், அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணோம். ஸோ வந்து இந்தியா வந்து 2020 வந்து 2020க்குள்ளே ஒரு வளர்ந்த நாடாக வந்து இது பண்ணுறது இந்தியாவோட குறிக்கோள். ஸோ அதை வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தங்களோட மாநிலங்களையும் வந்து இந்த மாதிரி குறைவான அளவு தீங்கு விளைவிக்கும் விதமாக வந்து எப்படி மாற்றலாம், அதை வந்து எப்படி வந்து நடைமுறை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து தங்களோட முழு சக்தியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Death and destruction by frequent storms, floods and droughts should lead to urgent cohesive action. cohesive அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் cohesive அப்படிம்பாங்க. அதாவது இந்த மக்களோட வாழ்க்கை எதனால் வந்து அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த மாதிரி அழிவு வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர இந்த ஃப்ரீக்வெண்ட் ஸ்டார்ம்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சம், இந்த மாதிரி வந்து இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்துது. ஒன்றிணைஞ்சு செயல்படு இந்த வெள்ளம், அப்புறம் இந்த பஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு தான் மக்களுக்கு வந்து ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு மோசமான நிலைமை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படி இந்த பருவநிலை மாற்றத்தை வந்து அதை கட்டுப்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்தியா வந்து ஒரு நடவடிக்கையை வந்து சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி.